ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லோருக்கும் வணக்கம். பலன் தருகிற பதிகங்கள் வரிசையில் இன்றைக்கு திருமருகல் பதிகம் என்று அழைக்கப்படுகிற இரண்டாம் திருமுறையின் ஞானசம்பந்த பெருமானின் பதிகத்தை பார்க்க இருக்கிறோம். எல்லா பதிகங்களும் ஒரே அளவுல இருக்கிற நிலைமை இல்லை. ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பதிகங்கள் நீளமாக இருக்கும், சில பதிகங்களின் பாடல்கள் சுருக்கமாக இருக்கும். அந்தந்த இடங்களில் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அவர்கள் பாடிய பதிகங்கள், அந்தந்த பண்களுக்கு ஏற்ப அவர்கள் பாடும்போதே பண்களில் பாடினார்கள். பண் சுமந்த பாடல்னு தான் பேர் இருக்கலாம். ஏற்கனவே பண் சுமந்து இருக்கக்கூடிய இசை பாடல்கள். அதுவும் ஞானசம்பந்த பெருமான் பாடும்போது அவரோடு கூட ஒரு பெரிய பரிவாரம் போகும். சுந்தரருக்கும் ஒரு பரிவாரம் உண்டு, ஞானசம்பந்தருக்கும் பரிவாரம் உண்டு. நாவுக்கரசர் தனியாக போவார். ஞானசம்பந்தரை பொறுத்த வரைக்கும் அவர் சின்ன பிள்ளை, குழந்தை. தொடக்க காலங்களில் அந்த குழந்தை தனியாக நடந்து போக முடியாது. அவருடைய தந்தை அவரை தோளில் சுமந்து கொண்டு போவார். கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த குழந்தைக்கு அப்பா தன்னை சுமக்க வேண்டி இருக்கிறதே, நாமே நடந்து போகலாமே என்கிற எண்ணம் ஏற்பட்டது. அப்படி அந்த குழந்தை நடந்தபோது அந்த குழந்தையின் கால் வலிக்குமே என்று ஒருவருக்கு கவலை ஏற்பட்டது சிவபெருமானுக்கு. அதனால் ஞானசம்பந்தர் நடக்காமல் போக வேண்டும் என்பதற்காக அவருக்கு சிவிகை கொடுக்க வைத்தார். சிவிகைனா பல்லாக்குன்னு சொல்றமே, அந்த பல்லாக்கு கொடுத்து அந்த பல்லாக்கில் அந்த குழந்தையை உட்கார வைத்து தூக்கி கொண்டு போனார்கள். அந்தந்த சூழல்ல என்னென்ன நடந்ததோ அதை பாடினார்கள். ஞானசம்பந்தர் போகும்போதெல்லாம் அவரோடு நிறைய பேர் சேர்ந்து கொண்டார்கள். காலப்போக்கில் சிவிகை தூக்கிகள் மாத்திரமில்லை, பிற அடியார்களும் சேர்ந்து கொண்டார்கள். அப்படி சேர்ந்து கொண்டவர்கள்ல கணவனும் மனைவியுமாக இருந்தவர்கள் உண்டு. திருநீலகண்ட யாழ்ப்பாணர். யாழ்ப்பாணர்னு சொன்னா இசை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அர்த்தம். யாழ் வைத்துக் கொண்டு பாடக்கூடியவர்கள் யாழ்ப்பாணர்கள். பாணர்னா பாடக்கூடியவர்னு அர்த்தம். சங்க இலக்கியத்துல பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை அப்படின்னு நூல்கள் உண்டு. அது என்ன பெரும்பாணர் சிறுபாணர் அப்படின்னா, பெரிய யாழை வைத்துக் கொண்டு பாடியவர்கள் பெரும்பாணர்கள், சிறிய யாழை வைத்து பாடியவர்கள். அந்த யாழுடைய சைஸ் வேரியாகும், அதனுடைய ஸ்டைலும் கொஞ்சம் வேரியாகும். சிறிய யாழ் கொண்டு பாடியவர்கள் சிறுபாணர்கள் அப்படின்னு கணக்கு. யாழ் வைத்துக் கொண்டு பாடிய பாணர்கள் அவர்களுக்கு நிலம் ஆர்ஜிதம் செய்து கொடுத்ததனால்தான் யாழ்ப்பாணம்ங்கிற பகுதி வந்தது. நீலகண்ட யாழ்ப்பாணர் 63 ஒருத்தர். 63 2 பேருக்கு நீலகண்டம்னு பேரு. திருநீலகண்ட குயவனார்னு ஒருத்தர். காணாமல் போன ஓடு அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாரே, எங்க போச்சு அந்த ஓடு காணும்னு தேடுவாரே, அந்த திருநீலகண்ட குயவனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மனைவி மதங்க சூளாமணி. மதங்கர் குலம் அப்படிங்கிறதும் இசைவாணர்களின் குடும்பம் தான். அம்பிகை ராஜமாதங்கியாக இருக்கிறாள். மதுரை மீனாட்சிக்கு ராஜமாதங்கின்னு பேரு. அவள் இசைவாணியாக இருப்பவள், கையில கிளி வைத்து கொண்டு இசை வித்தகியாக இருப்பவள்னு கணக்கு. மதங்க சூளாமணிங்கிற பெண்மணி இசை குடும்பத்தை சேர்ந்தவர். யாழ்ப்பாணரும் இசை குடும்பத்தை சேர்ந்தவர். 2 பேரும் இசையிலே வல்லவர்கள். இந்த 2 பேரும் மிகப்பெரிய சிவபக்தர்களாக திகழ்ந்தவர்கள். அவர்கள் 2 பேரும் ஞானசம்பந்தர் போகும்போது அவரோடேயே போவார்கள். அவர் பாடின பல பதிகங்களை அவர்கள்தான் மெட்டு அமைத்து பாடியவர்கள். ஞானசம்பந்தர்
அதுல இயல்பா ஒரு மியூசிக்காலிட்டி இருக்குமே தவிர அவர் மெட்டெல்லாம் அமைக்கல. ஆனால் கூட போன இந்த 2 பேரும் மெட்டில் அமைத்து பாடினார்கள். அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு நமக்கு அந்த பண்கள்லாம் கிடைச்சிருக்கிறது. அவர் யாழ்ல வைத்து பாடுவார், அந்த பெண்மணியும் பாடுவார்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் 63 ஒருத்தர். பிற்காலத்துல சோழ மன்னன் காலத்துலதான் இந்த திருமுறைகள் எல்லாம் மறுபடியும் கண்டெடுத்தார்கள். After 9th century or probably later part of 9th century, அதுக்கப்புறம் இதெல்லாம் வழக்கொழிச்சு போச்சு. 8ஆம் நூற்றாண்டுல சுந்தரர், அப்ப இருந்த பல்லவ மன்னர்கள், அப்பெல்லாம் இதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 9th centuryக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. 10ஆம் நூற்றாண்டினுடைய கடை பகுதியில தான் இது மறுபடியும் கண்டெடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் தொகுத்து 11ஆம் நூற்றாண்டுல முழுக்க தொகுக்கிறார் நம்பியாண்டார் நம்பி. அந்த காலகட்டத்துல இந்த பண்கள்லாம் என்னங்கிறது தெரியல. அந்த சுவடியில இருக்கு, தக்கேசி பண்ணு இருக்கு, இந்தள பண்ணு இருக்கு, என்னன்னு தெரியல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு தேடின போது வள்ளின்னு ஒரு பெண், அந்த பெண் உதவி செய்கிறாள். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இந்த பண்ணலாம். எப்படிமா தெரியும்? மதங்க சூடாமணி வம்சத்தை சேர்ந்தவள். வீட்டுல மதங்க சூடாமணி தன் வீட்டு பெண்களுக்கு அதை சொல்லி கொடுத்து ஒரு 2-3 தலைமுறை, நீங்க பாருங்களேன், ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கும் போது ஒரு 4 தலைமுறை தாண்டி இருக்கும். பட் டவுன் த செஞ்சுரி அண்ட் டவுன் தி ஜெனரேஷன்ஸ் இட் ஹஸ் பீன் டிரான்ஸ்மிட்டட். அந்த வள்ளிங்கிற பெண் அதுக்கப்புறம் அந்த பண்ணலாம் என்னன்னு சொல்ல, அதை வைத்துத்தான் நம்பியாண்டார் நம்பி இந்த அடைவு செய்கிறார். இது எதுக்காகனாக்க, எப்படி அந்த பண்களோடு அவை பாடப்பட்டன. இந்த திருமருகல் பதிகம் இந்தளம் அப்படிங்கிற பண்ணல அமைந்திருக்கிறது. இதுக்கு திருமண பதிகம்னு பேருண்டு, நச்சுதீர் பதிகம் அப்படின்னும் பேருண்டு, தடை தீர் பதிகம். திருமருகல் அப்படிங்கிற ஊர்ல பாடப்பெற்றது. மருகல்ங்கிறது வாழையினுடைய ஒரு வகை. இந்த வாழை ஸ்தலமரமாக இருந்ததனால அந்த ஊருக்கே திருமருகல்னு பேரு. அதே மாதிரி திருச்சிக்கு பக்கத்துல இன்னொரு ஊர் இருக்கு, திருப்பைங்கிளிம்பார்கள் இப்பெல்லாம், அது திருப்பைநீலின்னு பேரு. அந்த பைநீலிங்கிறதும் வாழையில ஒரு வகை. அது ஸ்தலமரமாக இருந்த அந்த இடம் திருப்பைநீலின்னு பெயர் பெற்றது. இது திருமருகல் அப்படிங்கிற பெயர் பெற்றது. நல்ல அழகான கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம். இந்த சுவாமிக்கே மருகல் உடையார் அப்படிங்கிறதான் பேரு. ஏன்னா அந்த மருகலை தன்னுடைய ஸ்தலமரமாக கொண்டவர்னு. இன்னொரு பேரு மாணிக்க வண்ணர். அம்பிகைக்கு வண்டார் குழலி இல்லைன்னா வண்டுவார் குழலி அப்படின்னு பேரு. இந்த ஸ்தலத்துக்கு வந்த ஞானசம்பந்தர் அங்க தங்கி இருக்க அன்னைக்கு ராத்திரி அழுகுரல் கேட்கிறது. அதிகாலை பொழுது அந்த கருக்கல் போகும்போது ஒரு அழுகுரல் கேட்கிறது. என்னான்னு பார்த்துன்னு வர சொல்றார். கூட இருந்தவர்களை மண்டபத்துல அந்த பக்கத்துல இருந்து சத்தம் கேட்கறது. அவர்கள் வந்து சொல்கிறார்கள், ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள். அந்த பெண் அங்க ஒரு ஆண் கீழே விழுந்து கிடக்கிறான். அவனுடைய சடலம் இருக்கிறது. அந்த சடலத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். என்னான்னு போய் கேட்கிறார். பக்கத்துல வைப்பூர்னு ஒரு ஊர், இந்த மருகலுக்கு பக்கத்துல. வைப்பூர்ல தாமன்னு ஒருத்தர், அவருக்கு 7 பெண் குழந்தைகள். எப்படி கல்யாணம் பண்றதுன்னு அவருக்கு தெரியல, அவ்வளவு வசதி இல்லை. இந்த பெண்களுக்கு தாய்மாமன் முறையில ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்றார், கவலைப்படாதீர்கள், ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு he gives an offer. அப்ப மூத்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன், நீ தானே தாய்மாமன், என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, உனக்கு நான் கல்யாணம் மட்டும் பண்ணி கொடுக்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற. சரின்னு அவர் ஏற்றுக்கொள்கிறார். திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே நல்ல மாப்பிள்ளை ஒருத்தர், நல்ல பணக்கார மாப்பிள்ளை வந்தோடனே இவரை விட்டுட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தர. இப்படியே 6 பெண்கள் முடிஞ்சு போச்சு. இந்த 7வது பொண்ணு பாக்குறான், கஷ்டத்துல இருக்கும்போது நான் உதவுறேன்னு வந்தவரை இப்படி ஏமாத்துறாரே எங்க அப்பா, இது நியாயமா அப்படின்னு சொல்லி அவ
பெற்றோரை பிரிந்து அந்த தாய்மாமனோடு புறப்பட்டு வந்து விடுகிறாள். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் வான்னுட்டு புறப்பட்டு வந்துடுறான். அன்றைக்கு இரவு வந்துருத்துங்கிறதுனால போகிற வழியில் அந்த மருகல் மண்டபத்துல தங்குகிறார்கள். சேக்கிழார் எவ்வளவு நுட்பமா எழுதுறார். இரவு வந்து விட்டது, 2 பேரும் தங்குகிறார்கள், தனித்தனியாக தங்குகிறார்கள்னு எழுதுறார். ஆணும் பெண்ணுமாக இருந்தாலும் இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்பதனால் தனித்தனியாக தங்குகிறார்கள். இரவு தங்கி இருந்த இடத்துல அவனை பாம்பு தீண்டி அவன் இறந்து போகிறான். இந்த பொண்ணு அதிகாலை பொழுதுல புறப்படலாமான்னு அவனை கூப்பிடுறதுக்கு போயிருந்திருக்கணும். அப்பதான் பாக்குறான் அவன் இறந்து கிடக்கிறான். அவன் அழறான், எனக்கு என்ன கதி, திரும்பியும் போக முடியாது, இவனும் இறந்து போனான், இவனை நம்பி வந்தேன், இவனும் இறந்து போனான், இப்ப நான் என்ன பண்றது, ஊர் என்னை என்ன நினைக்கும், நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு, என்னுடைய கதி இப்படியா அப்படின்னு அழுகிறாள். அப்பதான் போய் நிக்கிறார் ஞானசம்பந்தர். அவர்கிட்ட சொல்றா விஷயத்த, அழுது கொண்டே சொல்கிறாள். இந்த பதிகத்தை பாடுகிறார். இந்த பதிகம் பாடி முடிக்கும் போது, இப்படி ஒரு பெண்ணை நிர்கதியா விட்டுருக்கியே அப்படின்னு தான் அதுல அந்த அந்த சென்டிமெண்ட் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அந்த கேள்வியை எழுப்புகிறார் சிவபெருமான்கிட்ட, இவளை இந்த மாதிரி இவளுடைய கஷ்டத்தை உன்னால போக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அவன் உயிரோடு எழுந்திருக்கிறான். அதற்கு பின்னர் அவர்கள் 2 பேருக்கும் ஞானசம்பந்தரே திருமணம் நடத்தி வைத்தார் என்பது வரலாறு. இதுல என்னன்னா, அந்த பொண்ணோட பேரே தெரியாது நமக்கு. திருமருகல் மங்கை. அவ வைப்பூர்ங்கிற ஊர்ல இருந்து வந்தவ. அவ அப்பா வைப்பூர்ல இருந்தார்னு மட்டும் அவ சொன்னதை வச்சு, சேக்கிழார் எழுதினதை வச்சு தெரியுது. அவ பேரே தெரியாது, அந்த இளைஞனுடைய பெயரும் தெரியாது. திருமருகல் மங்கைக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு தான் பாடுறார். கல்யாணம் அதுக்கப்புறம் பண்ணி வைக்கிறாருன்னா கூட there is no documentation. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பெரியவர்கள் எல்லாம் இந்த பதிகங்களை பாடிய போது வேண்டப்பட்டவருக்காக பாடுறேன், எனக்கு தெரிஞ்சவருக்காக பாடுறேன் அப்படிங்கிற எந்த ஃபேவரிட்டிசமும் அதுல இல்லை. சம் ஸ்ட்ரேஞ்சர், அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தது அப்படின்னா அந்த துன்பத்தை களைவதற்காக இவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அப்ப எப்பேற்பட்ட மனசு, எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கிற, எல்லா பொருள்களையும் கடவுளாக பார்க்கிற, சின்ன சின்ன உயிர்களை கூட அந்த இறைவன் என்று நினைக்கிற ஒரு பக்குவம். அந்த பக்குவத்தினாலதான் இந்த பதிகங்களுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய மேஜிக்கல் குவாலிட்டி. எனக்கு பயன்படட்டும், என்னுடைய ப்ராவஸ காட்டுறதுக்கு பயன்படட்டும், not to show his prowess. அந்த பெண் யாருன்னே தெரியாது, அவளுக்கு உதவ வேண்டும். ஏதோ ஒரு உயிர் தவிக்கிறது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு தவிக்கக்கூடிய உயிருக்கு நான் உதவி செய்கிறேன்ங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமா இருந்ததே தவிர, அவர்களுடைய பலத்தையோ அவர்களுடைய சித்து வலிமையையோ காட்டுவதற்காக இல்லை. ரொம்ப எளிமையான பதிகம். அதனாலதான் இந்த பதிகத்தை, இது விஷம் தீர்த்ததுனால நச்சு தீர் பதிகம்னு பேரு. நோய்கள் வராமல் இருக்கவும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்யலாம், திருமணத்தடை நீங்கவும் இதை பாராயணம் செய்யலாம், எந்த வகையான தடையாக இருந்தால். ஏன்னா பயணம்னு புறப்பட்டார்கள், அவர்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டது, அந்த தடை நீங்கியது, அதற்கு பின்னர் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அப்படின்னா எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடையை நீக்கக்கூடிய பதிகம். சடையா எனுமால், சரண் நீ எனுமால், விடையா எனுமால், வெறுமா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உன் மெலிவே. அவ என்னெல்லாம் சொல்லி உன்னை கூப்பிடுறா. சடையாய், ஜட்டாபாரத்தை சுமந்தவரே அப்படின்னு சொல்லி அவ அழறா. சடையாய் எனுமால், சடையாய்ன்னு சொல்லி அவள் அழைக்கிறாள். சரண் நீ, நீதான்பா எனக்கு, வேற யாரும் கதி இல்லப்பா, எனக்கு அடைக்கலம் நீதான் கடவுளேன்னு அவ முறையிடுகிறாள். சடையாய் எனுமால், சரண் நீ எனுமால், விடையா, ரிஷபத்தில் ஏறக்கூடியவனே, அதனால விடையா கூப்பிடுறதே ரிஷபா அப்படின்னு கூப்பிடுறா மாதிரி விடையான்னு கூப்பிடுறா. வெறுவா விழுமால், வெறுவி விழுகிறாள், அப்படியே அஞ்சி கலங்கி கீழே மயங்கி சாய்கிறாள் தன்னுடைய துன்பத்தினால. மடையார் குவளை மலரும் மருகல், நல்ல அழகான
குவளை மலர் அப்படி தன்னுடைய இதழ்களை விரித்து மலரக்கூடிய திருமருகல். நீர் வளம் நிறைந்த ஊர்னு தெரிகிறது. குவளைங்கிறதும் தாமரைங்கிறதும் நீர்ப்பூக்கள். தண்ணீர் நிறைய நல்ல தண்ணீர் இருக்கிற இடத்துலதான். சேற்றில் விளையும் செந்தாமரைன்னு சொன்னா கூட நிறைய நீர்ப்பூக்கள் பூக்கணும்னா அந்த இடத்துல நல்ல தண்ணீர் இருக்கணும். தண்ணீர் வசதி இருந்தா தான் பூக்கும். குவளை இரவு நேரத்தில் பூக்கும், தாமரை பகல் நேரத்தில் பூக்கும். இந்த தாமரையோட ஒரு குரூப் உண்டு, தாமரை வர்க்கம். செவ்வல்லி அதெல்லாம் தாமரை வர்க்கம். அந்த மாதிரி குவளையில ஒரு குரூப் உண்டு, அதெல்லாம் இரவு நேரத்தில் மலரக்கூடியவை. நிலாவை பார்த்தால் மலரும், தாமரை சூரியனை பார்த்தால் மலரும். இப்ப இன்னும் அந்த கருக்கல் போகலன்னு தெரியறது. ஏன்னா குவளை கூம்பிடும், நல்ல வெளிச்சம் வந்ததுன்னா குவளை கூம்பிடும். இப்ப குவளை மலர்ந்திருக்கிற நேரம் மடையார் குவளை மலரும் மருகல். நல்ல நீர்வளம் செறிந்த இந்த மருகல்ல உடையாய் தகுமோ? இது உனக்கு நியாயமா? எங்களையெல்லாம் உடையவனே, உடையாராக இருப்பவனே உனக்கு தகுமா? உடையாருங்கிறது சுவாமிக்கான பெயர். நம்மை எல்லாம் உடையவர், இந்த ஜீவன்களை எல்லாம் தன்னுடைய சொத்தாக உடையவர் உடையார். உடையாய் எங்களையெல்லாம் உடையவனே, எல்லா ஜீவனும் உன்னோட சொத்து தானே. இங்க ஒரு ஜீவன் தவிக்கிறதே, உனக்கு புரியலையா? உடையாய் தகுமோ? இது உனக்கு தகுமாப்பா? இவள் உள் மெலிவே. அந்த உள் மெலிவுங்கிறது தான் உன் மெலிவுன்னு வருது. லகரம், அவள் அப்படிங்கிறதுல இருக்கிற லகரம் தமிழ்ல வேற ஒரு வார்த்தையோட சேரும் போது டன்னகர நகரமாக, 3 சுழி அப்படிங்கிறவே அந்த நகரமாக மாறும். இவள் உள் மெலிவே. இவளுடைய உள்ளுக்குள்ள, இவளுடைய மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாயே, என்ன கதின்னு தெரியாம நிக்கிறாளே, இது உனக்கு நியாயமாப்பா? இது உனக்கு தகுமாப்பா? அவள் உன்னை சடையாயின்னு கூப்பிடுறா, விடையாயின்னு கூப்பிடுறா, நீதான் சரணம்னு சொல்றா. நீ இந்த மாதிரி பண்ணலாமா? நீ எப்படி அவளை தவிக்க விடுகிறாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த படத்துல நாம பார்க்கக்கூடியது திருமருகல் கோபுரம், திருமருகல் குளம். அந்த நீர் வளம் செறிந்ததாக இருக்கக்கூடிய அந்த குளம். சிந்தாய் எனுமால் சிவனே எனுமால், முந்தாய் எனுமால் முதல்வா எனுமால், கொந்தார் குவளை குலவும் மருகல் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே. ஏசரவுன்னா அப்படியே மெய் மறந்து போதல்னு அர்த்தம். எப்ப மெய் மறந்து போகும்? ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறச்சே மெய் மறந்து போகும் நிகழ்ச்சியில. இன்னொன்னு ரொம்ப வருத்தத்திலையும் என்ன பண்றோன்னே தெரியாது, அவ மெய் மறந்து அப்படியே கீழே விழறான், அவ தவிக்கிறான். அவளுடைய வாழ்க்கை வாட் இஸ் த ஃபியூச்சர்னு அவளுக்கு தெரியல. எங்க திரும்பி போறதா, திரும்பி போனா என்ன பேசுவார்கள், சரி இப்படி இறந்து போனானே, நம்மாலதான் அவன் இறந்து போனானா, அவன் அழைச்சின்னு வந்ததுனாலதான் அவன் இறந்து போனானா, எத்தனை உணர்வுகள் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கும். அவளுடைய வாழ்க்கையில அவன் நினைச்சு பார்க்கக்கூடிய உணர்வுகள். நம்ம சாதாரணமா இங்கேருந்து சொல்லும் போது அந்த பெண் கலங்கினாள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடிச்சிருவோம். ஆனா கொஞ்சம் அதை நினைச்சு பார்த்தோம்னா எப்படியெல்லாம் நம்ம கில்ட், அவதானே நான் தானே அழைச்சிட்டு வந்தேன், ஒருவேளை அதனால இறந்து போனானோ, அப்படியெல்லாம் ஒரு கில்ட் இருக்குமா இல்லையா? அந்த தவிப்பை எல்லாம் சேர்த்து அவ அப்படியே மயங்கி கிடக்கிறாளே. எந்தாய் தகுமோ? உனக்கு தகுமாப்பா? எங்களுடைய தந்தையே, கொந்தார் குவளை குலவும் மருகல். நல்ல கொத்து கொத்தா குவளை அங்கங்க அங்கங்க ஒரு காடு மாதிரி பூத்திருக்கே. இந்த குவளை குலவுகிற மருகலில் இருக்கிற நீ. இதுல இன்னொரு சூட்சுமம் இருக்கு. குவளை மலரை பார்த்தால் பார்வதி நினைவு வர வேண்டும், தாமரையை பார்த்தால் சிவனார் நினைவு வர வேண்டும்னு கணக்கு. திருவம்பாவையில இந்த பெண்கள் அதிகாலை பொழுதுல நீராடுவதற்கு போவார்கள். மாவை நோன்புங்கிறதே அதுதானே. கார்த்தால அந்த நீராட்டத்திற்கு போகும்போது அங்க குளம் இருக்கும், குளத்துல நீராடுவதற்கு போனார்கள். ஒருத்தி சொன்னா சிவபெருமான்லயோ அங்க இருக்காருன்னா. ஏன்னா அங்க இருக்கிற அந்த செந்தாமரையை பார்த்த உடனே அவளுக்கு அந்த பொன்னார் மேனி ஒரு ஒரு காலை வெளிச்சத்துல முழுக்க சிவப்பா தெரியாம கொஞ்சம் மஞ்சளும் சிவப்புமாக தெரிகிற அந்த மலரை பார்த்த உடனே, அது அப்பதான் மலர்ந்து கொண்டிருக்கு, அதை பார்த்த உடனே அவளுக்கு சிவனார் நினைவுக்கு வந்தது. இன்னொருத்தி சொன்னா இல்ல இல்ல பார்வதினா. என்னன்னா அங்க பாரு குவளை, நல்ல கருப்பாக இருக்கக்கூடிய குவளை, கருங்குவளை, கருநீல வண்ணம், மலை மகள் கருநீல வண்ணம் தானே. அப்ப அந்த 2 பேரையும் பார்த்தார்கள். ஒரு சாதாரண குளத்துல கூட அர்த்தநாரியாக பார்த்தார்கள் அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுவார்.
இதை பார்க்கும்போது எங்கள் கோனும் எம் பிராட்டியும் போன்று இலங்கும் மடுவில் புகப் பாய்ந்து பாய்ந்து. இப்ப எங்களுடைய இறைவனும் இறைவியும் போல இருக்கிறன்னா மலர்களை பார்த்தால் கூட இறைவன் இறைவி நினைவுக்கு வரும். இங்க என்ன சொல்ற? கொந்தார் குவளை குலவும் மருகல். உனக்கு தெரியாதா? உனக்கு புரியலன்னா கூட எங்கள் தாய்க்கு புரியுமா இல்லையா இவளுடைய தவிப்பு? பெண்ணாக இருக்கிற அந்த பார்வதிக்கு புரியுமா இல்லையா? அம்மா விட்டுடுவாளா? அப்ப அவளுக்கு புரியுமே, நினைவுபடுத்துறார். அதுக்காகத்தான் குவளை குலவும் மருகல் திரும்ப திரும்ப குவளைய சொல்றதுக்கு காரணம், இந்த குவளையை பார்க்கும் போது எங்களுக்கெல்லாம் அந்த பார்வதியின் நினைவுக்கு வருகிறதே. உன் பக்கத்துல உன்னுடைய வாமபாகமாக இருக்கக்கூடியவள் தானே. நான் உங்ககிட்ட கேட்கலன்னா கூட அவள் அதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு நிச்சயமாக கருணை காட்டுவாள். சிந்தாய் எனுமான், சிந்தனையில் இருப்பவருக்கு சிந்தாய், என்னுடைய சிந்தனையாகவே இருப்பவரே, என்னுடைய உள்ளத்தில் எண்ணமாக இருப்பவரே, என்னுடைய சிந்தனையெல்லாம் உன்கிட்ட தானே இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து ஒன்னத்தானே நினைச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய சிந்தனையில் இருக்கிறாய். சிந்தாய் எனுமால் சிவனே எனுமால், சிவனேன்னு உன்னுடைய பெயரை சொல்கிறாள். சிவம் அப்படிங்கிறதுக்கே மங்களம் அப்படின்னு தான் அர்த்தம். சிவன் அப்படின்னா மங்களத்தை தரக்கூடியவர். மங்களத்தை தரக்கூடியவர்னு உனக்கு பேரை வச்சிருக்கோம். சிவனேன்னு அவ கூப்பிடுறா. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? சிந்தாய் எனுமால் சிவனே எனுமால் முந்தாய் எனுமால். நீதானப்பா எல்லாத்துக்கும் ஆதி முதல்வன், முந்தை, எல்லாவற்றுக்கும் முன்னால் இருப்பவன் முந்தை. முந்தாய் எனுமால் முதல்வா எனுமால். அதே இன்னொரு விதமா சொன்னா எல்லாத்துக்கும் நீதானேப்பா தலைவன், முதல்வனாக இருப்பவன். அவ என்ன சொல்றா? நீங்க இந்த பாசுரத்தினுடைய முதல் பகுதியை பார்த்தா பகவானுக்கு என்னெல்லாம் தன்மைகளோ அந்த தன்மைகள் எல்லாம் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஷடையாய், விடையாய், சிந்தாய், சிவனே, முந்தாய், முதல்வா, இப்படி எல்லாம் கதறுகிறாளே. எந்தாய் தகுமோ? எங்களுடைய தந்தையே. எந்தைங்கிறது கூப்பிடுறச்சே எந்தாய்ன்னு வரும். எந்தைனா தந்தைன்னு அர்த்தம். எந்தாய்னா அது விழிச்சொல், அட்ரஸிங் ஃபார்ம்ல எந்தாய். எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே. இவளுடைய இந்த துன்பம் உனக்கு பார்ப்பதற்கு தக்கதா? நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா? அறையார் கடலும் அழல் வாய் அறவும் பிறையார் சடையும் உடையாய். பெரிய மறையார் மருகல் மகிழ்வாய் இவளை இறையார் வளை கொண்டு எழில் வவ்வினையே. அறையார் கழலும் அழல் வாய் அறவும், நெருப்பு மாதிரி இருக்கிற வாயை கொண்ட பாம்பு. அழல் வாய், இந்த இடத்துல அழல்ங்கிறது நெருப்புன்னு மாத்திரம் எடுத்துக்க வேண்டாம், விஷம். விஷமும் நெருப்பு மாதிரின்னு கணக்கு. அதனால விஷம் கக்கக்கூடிய பாம்பை கொண்டவன். அறையார் கழல், உன்னுடைய கால்கள்ல வீரக்கழல்கள், நீ அணிந்து கொண்டிருக்கிற கழல்கள், ஆண்கள் அணியக்கூடிய அந்த கால் அணிக்கு கழல்னு பேரு. அறையார் கழல் அப்படின்னா என்ன? நீ ஆடும் போதும், நீ நடக்கும் போதும், நீ நிற்கும் போதும் அந்த கடல் சத்தம் போடுறது. காலில் போட்டு இருக்கிற அந்த சிலம்பு சதங்கை சத்தம் போடுறது. பெண்கள் அணிவதற்கு சிலம்புன்னு பேரு, ஆண்கள் அணிவதற்கு கடல்னு பேரு. அந்த கடலுக்குள்ள சின்ன சின்ன முத்தல்லாம் இருக்கும், அது சத்தம் போடும். அறையார் கடல், அறைதல்னா சத்தமிடுதல், ஒலி எழுப்புதல். அறையார் கடலும் அழல் வாய் அறவும் பிறையார் சடையும், உன்னுடைய தலையில இருக்கக்கூடிய பிறையார் சந்திரப்பிறை, அந்த சந்திரப்பிறையை கொண்ட ஜட்டாபாரம், இதையெல்லாம் கொண்டவன். ஒலிக்கிற வீரக்கடல்கள், விஷம் கக்குகிற பாம்புகள், ஜட்டாபாரத்தில் சந்திரன், இவற்றையெல்லாம் உடையாய், இவற்றை கொண்டவனே. பெரிய மறையார் மருகல் மகிழ்வாய். இந்த மருகல் அப்படிங்கிற ஊர்ல எப்படின்னா 4 மறைகளையும் ஓதக்கூடிய அந்தணர்கள், மறையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பெரிய மறையார். பெரிய மறையாருங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். வேதங்கள் உயர்வானவை, வேதங்கள் பெரியவை, அதனால பெரிய மறையாய் அப்படின்னு சொன்னா வேதங்களை ஓதக்கூடியவர்கள். 4 வேதங்களிலும் பழசானது ரிக்வேதம். அதனால வேதங்கள்லயே பெருசு எதுன்னு கேட்டா ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தை ஓதக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். மாணிக்க வாசகர் பாடுற செய்யும் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால்னு பாடுவர்.
இருக்குங்கிறது ரிக்குங்கிறது தான் தமிழ்ல வரும்போது இருக்குன்னு வரும். அந்த ரிக்வேதத்தை ஓதக்கூடியவர்கள் நிறைய பேர் அந்த காலத்துல இருந்தார்கள்ங்கிறது ஞானசம்பந்தர் பாட்டுல, நாவுக்கரசர் பாட்டுல, மாணிக்கவாசகர் பாட்டுல எல்லாம் தெரியும். திரும்ப திரும்ப ரிக்வேதம் ஓதினார்கள்ங்கிறது வந்துட்டே இருக்கும். அந்த ரிக்வேதத்தை ஓதியவர்கள் இருக்கிற மருகல், பெரிய மறையார் மருகல் மகிழ்வாய். அவர்கள் ஓதுகிற அந்த வேதத்தெல்லாம் கேட்டுட்டு நீ சந்தோஷமாக இந்த மருகல்ல மாணிக்க வண்ணராக எழுந்தருளி இருக்கிறாய். ஆனா இந்த பொண்ணு தவிக்கிறாளே, இறையார் வளை கொண்டு எழில் வவ்வினையே. அது என்னப்பா, அவளுடைய வினைன்னு சொல்லலாம், அவளுடைய கர்ம வினை, அந்த மாதிரி தவிக்கிறான்னு சொல்லலாம். ஆனா அந்த வினையை உன்னால மாத்த முடியாதா? நீ நினைச்சா அந்த வினையை மாத்த முடியாதா? அது அவளுடைய வினைதான். வவ்வினை ரொம்ப கொடுமையான வினை. அந்த வினை என்ன பண்ணிடுதுன்னா, அவளுடைய கையில இருந்து வளையலை இப்போது கழற்றி இருக்கிறது. மங்கள பொருள் இல்லையா, அந்த வளையல் இப்போது கழட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா அதை உன்னால மாத்த முடியாதா? இறையார் வளை கொண்டு எழில் வவ்வினையே. அவளுடைய வளைய அப்படியே எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த வினை, அந்த வினை இப்படி இருக்கே அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அந்த வினை இப்படி இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னா அதை நீ மாற்று. இவளை இந்த மாதிரி பண்றது நியாயமா? இவளை வவ்வினை இறையார் வளை கொண்டு இந்த மாதிரி பண்றது நியாயமாப்பா? இவளுடைய இந்த தவிப்பை நீ போக்கடிக்க வேண்டும். ஒலிநீர் சடையில் கறந்தாய், உலகம் பலினி திரிவாய், பழியில் புகழாய், மலிநீர் மருகல் மகிழ்வாய், இவளை மெலி நீர்மயள் ஆக்கவும் வேண்டினையே. ஒலி நீர் சடையில் கறந்தாய், நல்ல ஆர்ப்பரிக்க கூடிய கங்காதேவி. அந்த கங்காதேவிய உன்னுடைய ஜட்டாபாரத்துல மறைச்சு வச்சிருக்க. அவ போடுற சத்தம் அவ்வளோ பெரிய சத்தம், ஆரவாரம் மிக்கவள். அவளை நீ மறைச்சு வச்சிருக்க. கங்கை ஆரவாரம் மிக்கவள்னு கணக்கு. யமுனைக்கு ஆரவாரம் அவ்வளவு கிடையாது. கங்கைக்கு ஆரவாரம் இயல்பாகவே உண்டு. என்னன்னா வெள்ளையா இருக்கும். கங்கையினுடைய நீர் வெள்ளை. திருவேணியில கங்கை வெள்ளை, யமுனை கருப்பு, சரஸ்வதி அல்லது சோனை தான் சிவப்புன்னு கணக்கு. ஏன் கங்கை நீர் வெள்ளையா இருக்கும்னா, நுப்பும் நுரையுமாக வரும். அந்த ஃபோர்ஸ் அவ்வளவு ஃபோர்ஸா வரும். அழகநந்தா பாகீரதியிலேருந்து வரும்போதே ஃபுல் ஃபோர்ஸ்ல வரும்போது அந்த லேதர் அது அப்படியே நுப்பும் நுரையுமா பொங்கி, நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா தண்ணி வந்தா நிறைய பொங்கி பொங்கி வருமா இல்லையா, அந்த நீர் கொப்புளங்கள், அந்த மாதிரி வரக்கூடிய நீர் தான் கங்கையினுடைய நீர். அது சத்தம் போட்டுட்டே வரும்னு கணக்கு. ஒலி நீர் ஆகாய கங்கை உன்னுடைய ஜட்டாபாரத்திற்கு வந்த போதே சத்தம் விட்டு கொண்டு ஆரவாரம் விட்டு கொண்டு வந்தாள். ஒலி நீர் சடையில் கறந்தாய். கரத்தல்னா மறைத்தல். உன்னோட ஜட்டாபாரத்துல அவளை மறைச்சு வச்சுட்டு இருக்க. உலகம் பலி நீ திரிவாய். அங்கங்க பலி ஏற்றுக்கொண்டு பிக்ஷை வாங்கி கொண்டு நீ வாட்டுக்கு உலகத்துல அங்கங்க சுத்தி வர, இவ்வளவு சுத்தி வர. பழியில் புகழாய். ஆனா உனக்கு உன்னுடைய புகழுக்கு எந்த பழியும் கிடையாது. எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. சொல்ல வர்றது என்னன்னா, உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் உதவி பண்ணா என்ன, நம்ம கேட்போமா இல்லையா? உங்ககிட்ட இல்லாதது என்ன, உனக்கு என்ன குறை இருக்கு? எல்லாம் இருக்கா இல்லையா? இந்த குறையோடு இருப்பவளுக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது? ஒலி நீர் சடையில் கறந்தாய், உலகம் வலி நீ திரிவாய், பழியில் புகழாய். பழியே இல்லாத புகழை கொண்டவனே, மலி நீர் மருகல் மகிழ்வாய். நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய திருமருகல்ல சந்தோஷமாக எழுந்தருளி இருக்கிறாய். நல்ல நீர்வளம் பெற்ற மருகல். இவளை மெலி நீர்மயள் ஆக்கவும் வேண்டினையே. நீர்மயள், நீர்மைனா தன்மைன்னு எடுத்துக்கலாம். தன்மை, நீர்மைங்கிறது ஒருத்தருடைய இயல்பு அல்லது தன்மை. இவளை அப்படியே மெலிஞ்சு போற மாதிரி பண்ணிட்டியே. இவ தன்னுடைய நிலையில நிக்க முடியாம அப்படியே இவளை மெலிய வைத்து விட்டாயே. மெலி நீர்மயள் ஆக்கவும் வேண்டினையே. என்னப்பா பண்ணின? இவளை இந்த அளவுக்கு மெலிந்து போகும்படி, நலிந்து போகும்படி, தவித்து போகும்படி இந்த மாதிரி பண்ணிட்டியே. இவளை ஏன் அப்படி செய்தாய்? உனக்கு எல்லாம் இருக்கு, இவளையே இந்த மாதிரி குறைத்து விட்டாய். துணி நீலவண்ணம் முகில் தோன்றியன்ன மணி நீலகண்டம் உடையாய். மருகல் கணி நீல வண்டார் குழலாள் இவள் தன் அணி நீல ஒண்கண் அயர்வு ஆக்கினையே. துணி நீலவண்ணம் முகில் தோன்றியன்ன மணி நீலகண்டம் உடையாய்.
நீலகண்டம் நமக்கெல்லாம் தெரியும். நீலகண்டம் கொண்டவன், அந்த தொண்டையில கருப்பாக தெரியக்கூடியது. சரி, அது பார்த்தா எப்படி இருக்கான்? வானத்துல இருக்கிற பெரிய மேகம், அந்த பெரிய மேகத்திலேருந்து ஒரு சின்ன துண்டு மாத்திரம் கீழே இறங்கி வந்து அப்படி தொண்டையில ஒட்டி கொண்டது. துணி நீல வண்ணம் முகில் தோன்றியன்ன. ஒரு சின்ன துண்டு, துணினா துண்டுன்னு அர்த்தம். ஏன் துணின்னு நாம பயன்படுத்துறதுக்கு அந்த கிளாத்துக்கு ஏன் துணின்னு பேர் வந்ததுன்னா, அதை பெரியதாக நெய்து விட்டு அதை துண்டமாக வெட்டுவார்கள். துணிதல் அப்படின்னாலே கிழித்தல், சின்ன சின்னதாக ஆக்குதல், துண்டுன்னு அர்த்தம். துணி நீல வண்ணம் முகில், நீளமாக இருக்கிற முகில், அதனுடைய ஒரு சின்ன துண்டு, அந்த துண்டு வந்து உன்னோட தொண்டையில ஒட்டிண்டா மாதிரி தோன்றி அண்ண. அங்க இருக்க வேண்டியது இங்க வந்து தோன்றியது போல மணி நீலகண்டம் உடையாய். ஏதோ கழுத்துல கட்டின ஒரு நீல மணி மாதிரி இருக்கு. இந்த நீலகண்டத்தை பார்த்தா எப்படி இருக்கு, கழுத்துல இருக்கக்கூடிய அந்த கரையை பார்த்தா எப்படி இருக்கு, அங்க ஒரு நீல ரத்ன கல்ல வச்சா மாதிரி இருக்கே. மணி நீலகண்டம் உடையாய். நவரத்னங்கள்லயே ரொம்ப அழகானது இந்திரநீலக்கல்னு பேரு. இந்த நீலக்கல்லுக்கு இந்திரநீலக்கல், இந்திரநீலம் அப்படின்னு தான் பேரு. ராமனுடைய நிறத்தை பார்த்துட்டு சீதை நினைப்பா, ஒரு முழு இந்திரநீலக்கல் அப்படியே நடந்து போறதா? சின்ன இந்திரநீலக்கல் இல்ல, இது முழுசா ஒரு 5.5 அடிக்கு ஒரு பெரிய இந்திரநீலக்கல்ல வச்சு அது அப்படி கையும் காலும் முளைச்சு நடந்து போற மாதிரி இருக்கே, அவ்வளவு அழகு அப்படின்னு அந்த இந்திரநீலக்கல்லுக்கு பெருமை உண்டு. மணி நீலகண்டம் உடையாய் மருகல் கனி நீல வண்டார் குழலாள். உன் கூட மருகல்ல இருக்கக்கூடியவள் யார்? வண்டார் குழலி, வண்டுவார் குழலிங்கிற அம்மை. அந்த அம்மை உன்னோட கூட இருக்கும்போது இவள் தன் அணி நீல ஒன்கண் அயர்வு ஆக்கினையே. நீ பார்வதியோடு இருக்கிறாயே, இங்க இருக்கிற இந்த பெண், இவளுடைய கண்ணிலேந்து அப்படியே கண்ணீர் கொட்டுகிறது. இவளுடைய அழகான கருவிழி, அதுதான் நீல கண், நீல ஒன் கண். ஒன் கண் அப்படின்னா அழகான கண் அர்த்தம். இவளுடைய பளபளப்பு மிக்க நீல கண்கள். ஆனா இன்னைக்கு என்னாச்சு, கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கு, அப்படியே அயர்ந்து போச்சே அந்த கண்ணு. நீ பக்கத்துல உன்னுடைய பெருமாட்டியோடு இருக்கிறாயே, அந்த பெருமாட்டியோட கண்ணை பார்த்தா இந்த பெண்ணோட கண் அப்படியே அயர்ந்து போச்சேன்னு உனக்கு தோண வேண்டாமா? கனி நீல வண்டார் குழலாள் இவள் தன் அணி நீல ஒன்கண் அயர்வு ஆக்கினையே. வண்டார் குழலாள் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுவதை வைத்துத்தான் அந்த பெருமாட்டிக்கு, அங்க இருக்கிற அந்த அம்பிகைக்கு வண்டுவார் குழலி அம்மைன்னு பேரு. வண்டுவார் குழலிங்கிறத அப்ப அந்த காலப்போக்கில் இருந்திருக்கணும். ஏன் இத வந்து கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்னா, ஞானசம்பந்தர் காலத்துல எல்லாம் தனியான அம்பிகை சன்னதி கிடையாது. இப்பெல்லாம் கோவில்கள்ல பாக்குறோம் இல்லையா, அம்பாள் சன்னதி தனியா இருக்கு. 7th century 8th centuryலாம் அம்பாள் சன்னதி தனியா கிடையாது. கோவில்கள் எப்படி வளர்ந்தன அப்படின்னு பார்க்கும்போது, சிவன் கோயில்கள்ல தனியாக பராசக்தியின் சன்னதியை வைக்கிற வழக்கம் 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. அதனுடைய ட்ரேசஸ் எங்க ஆரம்பிக்கிறதுன்னா, பிற்கால சோழர்கள் ஆட்சி, குறிப்பா ராஜேந்திர சோழன் ஆட்சி சமயத்துலதான், ராஜராஜ சோழனுடைய கடைப்பகுதி ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலம், அந்த ஃபேஸ்ல தான் தனியா அம்பிகை சன்னதி. அதுக்கு முன்னால வரைக்கும் அம்பிகை சன்னதி தனியா கிடையாது. அதனாலதான் இப்போ நம்ம பார்த்தோம்னா அம்பிகை சன்னதி அநேகமா கொஞ்சம் பிராகாரத்துல வெளியில இருக்கும், ஒரு பிராகாரம் தாண்டி இருக்கும் பழைய கோயில்கள்ல. அதுக்கப்புறம் கட்டப்பட்ட சில கோயில்கள்ல 2 சன்னதியும், மூலவர் சன்னதியும் அம்பிகை சன்னதியும் பேரலா பக்கத்துல பக்கத்துல இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் லேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பழைய கோயில்கள்லயே வெளியில தான் வந்திருக்கும், ஒரு பிராகாரம் தாண்டி வெளியில இருக்கும், இல்லைன்னா சில சமயத்துல 3ஆம் பிராகாரத்துல கூட இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, சிவலிங்கத்தோடேயே அம்பிகை சேர்ந்திருக்கிறாள். சிவலிங்கத்தோட அவ சேர்ந்திருக்கா, அவ தனியா இல்ல. 2 பேரும் சிவசக்தி ஐக்கியம் தான். சிவனையும் சக்தியையும் தனியாக பிரிப்பதுங்கிறது கிடையாது மரபுல. சிவனை பாடியவர்கள் எல்லாம் சக்தியை பாடினார்கள், சக்தியை பாடியவர்கள் எல்லாம் சிவனை பாடினார்கள். இது ஒரு கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்றதுக்காகவும் ஒரு கன்வீனியன்ஸுக்காகவும் சாக்தம் சைவம் அப்படின்னு ஆதிசங்கரர் பிரிச்சு கொடுத்தாரே தவிர,
அவருமே பாடும்போது அம்பிகையை பாடிய போதெல்லாம் சிவனை பாடினார், சிவனை பாடிய போதெல்லாம் அம்பிகையை பாடினார். சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம், ரெண்டு பேரையும் பிரிக்கிற வழக்கம் கிடையாது. அதனால சிவலிங்கத்திலேயே சக்தி இருக்கிறாள். அந்த பீடம் இருக்கா இல்லையா, சிவலிங்கத்தினுடைய பீடம், அதுக்கு ஆவுடையார்னு பேரு. அந்த ஆவுடையாருங்கிறது அம்பிகை பாகம். மேல இருக்கிற லிங்கபானம் தான் சிவனுடைய பாகம். இது ஒரிஜினலா இருந்தது. ஆனா ஆகம விதிகள்லாம் பூஜை எல்லாம் ஆரம்பிச்ச போது சிருஷ்டியை காட்டுவதற்காக, சிருஷ்டியெல்லாம் வந்ததுனால தானே இந்த மாதிரி எல்லாம் உலகம் அப்படிலாம் தோன்றியது. அதனால சிருஷ்டியை காட்டுவதற்காக அவர்கிட்ட இருக்கிற அந்த சக்தி கொஞ்சம் தனியா பிரிஞ்சு ஒரு பெண் வடிவம் கொள்கிறாள். இப்ப ஆகமத்துல அந்த பெண் வடிவத்துக்கு பூஜை பண்ணணும் ஆகம விதிகள் வந்த போது. பிலாசபி பார்த்தோம்னா அவருடைய சிந்தனா சக்தி தான் தனியா ஒரு பெண் வடிவம். அதனாலதான் அவர் வேற அவ வேற இல்லை. அவருடைய திங்கிங் ப்ராசஸ், அவருடைய மென்டல் ஃபேக்கல்டிஸ் பிகேம் அ ஃபெமினைன் ஃபார்ம், அவ்வளவுதான். அதனாலதான் அவளுக்கு சக்தினே பேரு. அவருடைய சக்தி தான் அவள். அப்போ தனியா பிரிச்சு ஆகமத்துக்காக கொண்டு வந்த போது என்ன பண்ணார்கள்னா, கோவில்கள்ல சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன பெண் வடிவத்தை வச்சிருப்பார்கள், அம்மன்னு வைத்திருப்பார்கள். நீங்க இப்பவும் நிறைய சிவன் கோயில்கள்ல பார்க்கலாம், சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே வச்சிருப்பார்கள் மனோன்மணின்பார்கள். மன உன்மணி, அவருடைய மனத்தை எழுப்புபவள், அவதான் நம்ம மனசையும் எழுப்பணும். அதனால மன உன்மணி, அந்த மன உன்மணி சக்தியாக இருப்பவள் மனோன்மணி சக்தின்னு பேரு. சொல்ல போனா திருவம்பாவையில முதல்ல எழுப்பப்படுபவள், முதல் நாள் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியைன்னு பாடும்போது முதல் நாள் எழுப்பப்படுபவள் அந்த மனோன்மணி சக்தி. அவள் ஆரம்பிச்சு முதல் 9 பாட்டு ஒவ்வொரு சக்தியா நவசக்தியா, இந்த நவசக்திகளும் நமக்குள்ள இருக்கிறதா கணக்கு. அந்த சக்திகள் எழுப்பப்படுவார்கள். அதுதான் திருவம்பாவை, எழுந்திரு எழுந்திருன்னு சொல்றது. இந்த மனோன்மணி சக்தியை தனியா வச்சிருப்பார்கள். சில கோயில்கள்ல கொஞ்சம் பெரிய கோயிலா இருந்ததுன்னா அர்த்த மண்டபத்துல தனியா ஒரு மாடம் கட்டி வைத்திருப்பார்கள். சின்ன கோயிலா இருந்ததுன்னா அங்க பக்கத்திலேயே சிவலிங்கத்துக்கு பக்கத்துல இருக்கும். இப்படித்தான் தொடர்ந்தது. ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, எஸ்பெஷலி சோழ மன்னர்கள் அவர்கள் அம்பிகையை வழிபட்டுத்தான் எதையும் செய்தார்கள். குறிப்பா போருக்கு போகும்போது இல்ல வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் அம்பிகையை வழிபட்டு புறப்பட்டார்கள், துர்க்கையை வழிபட்டு புறப்பட்டார்கள். துர்க்கையை வழிபட்டார்கள், வாராகியை வழிபட்டார்கள். வாராகியை வழிபட்டுத்தான் அவர்களுடைய அடுத்த வேலை நடக்கும். துர்க்கையை வழிபட்டுத்தான் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்தார்கள். இதனால என்ன ஆச்சுன்னா, தனியாக அம்பிகைக்கு ஒரு சந்நிதியை ஏற்படுத்த முனைந்தார்கள். இதனுடைய கான்செப்ட் உள்ளுக்குள்ள இருக்கிறது பார்த்தோம்னா, இப்ப சிவலிங்கம் இருக்கு, சிவலிங்கத்திலேயே அவ ஐக்கியமாக இருக்கிறாள்னா அவளுக்கு யோக சக்தின்னு பேரு. யோகம்னா சேர்ந்திருத்தல். அவ தனியா வெளியில இல்ல, யோக சக்தியாக இருக்கிறாள். தனியா ஒரு பெண் வடிவம் எடுத்து வெளியில் வருகிறாள்னா என்ன அர்த்தம்? இது பிரிஞ்சு பெண் வடிவம் கொண்டா மிச்சம் இருக்கிறது ஆண் வடிவமாச்சு. வடிவமே இல்லாத ஒரு ஆண்டவன், அந்த ஆண்டவனுடைய சிந்தனா சக்தி தனியா பிரிஞ்சு அது ஒரு பெண் வடிவம் எடுத்தது. அப்ப இது பெண் வடிவம் எடுத்ததுன்னா மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஆண் வடிவமாச்சு. ஆணும் பெண்ணுமாக இருந்தால்தான் உலகம் நடக்கும்ங்கிறதுக்காக வந்த தத்துவம். அதனால இதுக்கு என்ன பேர் வந்ததுன்னா போக சக்தி. போகம்னா அனுபவம். இந்த லௌகீக அனுபவங்களை, உலக அனுபவங்களை தர வேண்டும்னு சொன்னா அதுக்கு அவ பிரிஞ்சு போக சக்தி ஆனாள். இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் சில சமயங்கள்ல அவளே உக்கிரமாக வெளியில் வர வேண்டும். The energy will have to come out. It is not that separate entity. நாம சொல்றோம் இல்லையா, நான் சாதாரணமா இருப்பேன், என்ன ரொம்ப சீண்டினா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப ரொம்ப சீண்டினா you will see a different face of me அப்படிதானே சொல்றோம். நீ வேற முகத்தை பார்ப்ப, என்னையே வேற மாதிரி பார்ப்ப. அப்படின்னா என்னாச்சு? அந்த எனர்ஜி will have to get manifested. அது ரொம்ப வேகமா வெளியில வரணும். அப்போ எங்கேயாவது தீமை நடந்தால் அந்த தீமைகளை அழிப்பதற்கு அவளே வீர சக்தியாக உக்கிரமாக வெளியில் வருகிறாள். அந்த வீர சக்தியா வந்ததுதான் தனித்தனி சந்நிதி. தெற்கு நோக்கிய அம்பிகையாக அவ தனிச்சந்நிதி கொள்ளுவது, வீர சக்தியாக பிரிந்து சில நேரங்களில் அவள் தன்னுடைய வேகத்தை காட்ட வேண்டும்ங்கிறதுக்காக.
துர்கா தேவியாக, துர்கைன்னு சொன்னாலே அவ அரக்கனை அழிப்பதற்கு வந்தவள் தானே, அப்ப அந்த வீர சக்தியாக வந்தவள். 7ஆம் நூற்றாண்டுல ஞானசம்பந்தர் போகும்போது தனி சந்நிதி அம்பாளுக்கு இல்லை. ஆனால் அங்க போக சக்தியாக அவள் இருந்திருக்க வேண்டும். அந்த போக சக்திக்கு என்ன பேரோ அந்தந்த சுவாமிக்கு ஏத்த மாதிரி அந்த அம்பாளுக்கு பேர். இவர்கள் பாடுவதுதான், ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடுவதுதான். அதுதான் பின்னால தனி அம்பாள் சன்னதி வரும்போது அந்த அம்பாளுக்கு அதே பெயர் அப்படியே பொருத்தப்படுகிறது. நீல வண்டார் குழலாள், நல்ல கருநீலமான கூந்தலை கொண்டவள், வண்டுகள் ரீங்காரமிடக்கூடிய மலர்கள் சூடிய கூந்தலை கொண்டவள். அவள் அப்படி உன்னோடு இருக்கிறாள். இவளுடைய கண்ணிலேந்து கண்ணீர் கொட்டுகிறதே, அப்படியே தளர்ந்து போயிருக்கே இந்த கண்ணு, இது அப்படியே விடலாமா? இவள் தன் அணி நீல ஒன் கண் அயர்வு ஆக்கினையே, அத போய் இப்படி அயர வச்சுட்டியே. பலரும் பரவப்படுவாய், ஷடைமேல் மலரும் பிறை ஒன்று உடையாய், மருகல் புலரும் தனையும் துயிலாள் புடை போந்து அலரும் படுமோ அடியாள் இவளே. பலராலும் போற்றப்படுகிறாய், பலரும் பரவப்படுவாய், எல்லாரும் உன்னை போற்றுகிறார்கள், எல்லோரும் உன்னை வணங்குகிறார்கள், எல்லாராலேயும் போற்றப்படுபவன். ஷடைமேல் மலரும் பிறை ஒன்று உடையாய், உன்னுடைய ஜட்டாபாரத்துக்கு மேல சந்திரனே வந்து ஒரு பூவா பூத்திருக்கு. ஷடைமேல் மலரும் பிறை ஒன்று உடையாய், மருகல், மருகலில் இருப்பவன், மருகல் உடையாய். இந்த மருகல்ல புலரும் தனையும் துயிலாள் புடை போந்து, இவை இங்க இரவு நேரத்தில் உறங்கியவள். இப்போ புலரும் பொழுது, பொழுது புலர்கிற இந்த நேரத்துல தூக்கம் கலைந்து ஐயோ இவன் இறந்து போனானேன்னு அந்த தவிப்புல இருக்காளே, புலரும் தனையும் துயிலாள் புடை போந்து, இங்க வந்து அப்படியே அலறி துடிக்கிறாளே. புடை போந்துன்னு சொன்னா அப்படி அழுது புரண்டு துடிக்கக்கூடிய தன்மை. புடை பறந்துன்னா எல்லா இடத்துலயும் பரவுதல்னு அர்த்தம். இங்க அந்த புடைங்கிறது அவ எல்லா இடத்துலயும் பரவி ஓடினான்னு சொல்ல முடியாது, அவ அங்கேயே அழுது புரண்டாள். அப்படி அழுது புரளக்கூடிய தன்மையில அவளை வச்சிருக்கியே. அலரும் படுமோ, இவ இவ்வளவு கஷ்டப்படுகிறாளே, இவ கஷ்டப்படுறதுக்கு யாருக்கு பழி? பழிச்சொல் யாருக்கு வரும்? உன்னோட இடத்துல வந்து கஷ்டப்படுறானா உனக்கு தானே பழிச்சொல். அலரும் படுமோ, அலர்னா பழி, அலர் தூற்றுதல் அப்படின்னா ஒருத்தரை பத்தி பழி சொல்லுதல்னு அர்த்தம். இப்போ இவளை பத்தி இவளுக்கான இந்த பிரச்சனையை கொடுத்தது நீதான், உனக்கு தானே பழி வரப்போறது. நீ என்னமோ எல்லாரும் உன்னை பாராட்டுகிறார்கள், எல்லாரும் உன்னை போற்றுகிறார்கள், பலரும் பரவப்படுவாய்ன்னு இருக்கியே, இனிமே இந்த கஷ்டத்தினால உனக்கு பழிதான் வரப்போறது. மருகல் புலரும் தனையும் துயிலாள் புடை போந்து அலரும் படுமோ அடியாள் இவளே. உனக்கு மாத்திரம் பழி இல்ல, அவளுக்கும் பழி வரும். அந்த வரியை இப்படியும் சேர்த்து பார்க்கலாம். அலரும் படுமோ அடியாள் இவளே, அடியாள் இவளே அலரும் படுமோ. உன்னோட இடத்துக்கு வந்து ஓ மண்டபத்துல தங்கினா, இப்ப இவளுக்கு இந்த மாதிரி கதி. இந்த கதியினால என்ன ஆகும்? ஊர்க்காரர்கள் இவளை பழி சொல்லுவார்கள். இவள் புறப்பட்டு போய்விட்டாள், அவன் இறந்து போனான், இவ தன்னந்தனியா இப்ப எல்லாருடைய அவதூறையும் வாங்கிக்கணும். உன்னோட இடத்துல வந்து உன்னை நம்பி தங்கினதுக்கு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பழியா? இப்படி ஒரு பழியை அவள் படுவாளே. அடியாள் இவளே அலரும் படுமோ, உன்னை நம்பினதுக்கு இப்படியாப்பா அவளுக்கு நீ இந்த மாதிரி ஒரு துன்பத்தை தருவாய்? இது நியாயமான ஒரு கேள்வியை எழுப்புறார் மாணிக்க வாசகர். ஒரு பாட்டுல சொல்லுவார், இந்த பிள்ளை உனக்கு அடைக்கலம்னு கொடுக்கிற வழக்கம் இந்த நாட்டுல உண்டு. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சே, இந்த பெண் குழந்தை உனக்கு அடைக்கலம்னு சொல்லி அந்த பிள்ளை இடத்தில் கொடுப்பார்கள். பிள்ளைன்னு சொன்னா 2 பேருக்கும் போது அது. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். பாணி கிரகணம் பண்றச்சே கையை பிடிச்சு கொடுக்கறச்சே இந்த குழந்தை உனக்கு அடைக்கலம் அப்படின்னு கொடுக்கிற வழக்கம் உண்டு. அதை சொல்லிட்டு சொல்லுவார். அந்த பெண்கள் கேட்கிறார்கள் திருவம்பாவையில, எங்களுக்கு எப்படிப்பட்ட கணவன்மார்கள் வர வேண்டும் தெரியுமா? சிவத்தொண்டை எந்த விதத்திலேயும் தடுக்காத கணவன்மார்கள் வர வேண்டும். எங்களுக்கு அது மட்டும் கொடுத்துரும், எங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். எங்களுக்கு செல்வம் வேண்டும், நல்ல வசதியான மாப்பிள்ளை வேண்டும்னு கேட்கல. எங்க கை எப்பவா இருந்தாலும் உனக்கு தொண்டு செய்யணும். எங்களுடைய
உடலை தழுவி ஆலிங்கனம் செய்யக்கூடியவர்கள் சிவத்தொண்டு செய்பவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் எங்களுக்கு கொடுத்தேன்னா எங்களுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம்பா. இந்த மாணிக்கவாசகர் பாடினதுக்கு பின்னால ஒரு சின்ன காரணம் இருக்குமோன்னு சந்தேகம் வரும். என்ன காரணம்னா காரைக்கால் அம்மை. காரைக்கால் அம்மையார் பெரிய சிவபக்தை. ஆனா இறைவன் தனக்கு அருள் செய்தான்ங்கிறத சொல்லக்கூட முடியாத ஒரு கணவன். அவ சொன்ன போது என்னாச்சு, நான் கப்பல்ல போயிட்டு வரேமான்னு சொன்னவன் திரும்பியே வரல. அவ திரும்பி வரலையே, காணுமே காணுமேன்னு தவித்து கொண்டு 7 வருஷம் காத்துட்டு இருந்தா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 7 வருஷம். கணவன் போனவன் திரும்பி வரல. கப்பல் வந்தாச்சு, கூட போனவர்கள்லாம் வந்துட்டார்கள், எல்லாரும் காத்திருந்தார்கள். அதே ஊர்ல தான் தந்தை தாய் இருந்தார்கள், சொந்தக்காரர்கள்லாம் இருந்தார்கள். வரலையே திரும்பி, 7 வருஷம் ஆச்சே அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில செய்தி வந்தது மதுரையிலேருந்து, அவன் அங்க இருக்கான்னு. அவன் அங்க இருக்கான்னு கேள்விப்பட்டோமா, உன் கணவன் அங்க இருக்கானா மதுரையில, வாமா உன்னை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விடுகிறோம்னு சொல்லி அவளை மதுரைக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவ மதுரையிலேருந்து புறப்பட்டு வராங்கிறது அவனுக்கும் எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவனும் மதுரை எல்லைக்கு வரான். அவன் எல்லைக்கு வந்து நிற்கும் போது கணவனிடத்தில் இவளை சேர்த்து வைக்க வேண்டும்னு அழைத்து கொண்டு போனார்கள். அவன் எதிரில் வந்து நிக்கிறான். அவன் நிக்கிறான், பக்கத்துல ஒரு பெண் நிக்கிறா, இன்னொரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை வந்து இவ காலடியில விழுறது. போய் நமஸ்காரம் பண்ணுன்னு அனுப்புறான். அந்த குழந்தைக்கு என்ன பேர், 6 வயசு குழந்தை நிக்கிறது. அந்த குழந்தைக்கு புனிதவதின்னு இவ பேரை வச்சிருக்கான். இப்ப இவ பேரை வச்சாங்கிறதெல்லாம் ஒரு பக்கத்துல பெருசா தெரியலாம். ஆனால் நான் போய்விட்டு திரும்பி வருகிறேன்னு சொல்லிட்டு போனது போய் தானே. 7 வருஷம் காணும்னு தானே இவர்கள் நினைத்தார்கள். 6 வயசுல பெண் குழந்தை இருக்குன்னா இவன் அப்படியே மதுரைக்கு போயிட்டு அங்க ஒரு வாழ்க்கையை தனக்கு அமைத்து கொண்டான். இவளை தெய்வமா நினைச்சான், தெய்வத்தோட தான் வாழ முடியாதுன்னு நினைச்சான். எல்லாம் இருக்கட்டும், அதே ஊர்ல சொல்லி இருக்கலாமே, இல்ல தெரியப்படுத்தி இருக்கலாமே, என்னால் உன்னோடு வாழ முடியாது, உன்னை நான் தெய்வமாக பார்க்கிறேன், அதனால ஒரு சராசரி மனைவியாக சராசரி பெண்ணாக என்னால் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதனால நீ இருமா அப்படின்னு சொல்லிட்டு அதே ஊர்ல தைரியமா அதை சொல்லி இருந்திருக்கலாமே. ஊராவது அவளை படிக்காம இருந்திருக்குமா இல்லையா? இந்த 7 வருஷம் அவளை ஊர் என்னவெல்லாம் படித்து இருந்திருக்கும். இந்த 7 வருஷம் அவள் என்ன தவிப்பு தவிச்சிருப்பா. அப்ப அந்த தவிப்புக்கோ அந்த துடிப்புக்கோ யார் என்ன சொல்றது? அதனாலதான் மாணிக்கவாசகர் என்ன சொன்னார்னா, எங்களுடைய கைகள் செய்கிற சிவத்தொண்டை தடுக்காதவர்கள் எங்களுக்கு கணவன்மார்களாக கிடைத்தால் போதும். இப்ப அதே மாதிரி தான் இங்க உன்னை நம்பி வந்தா, உன்னை நம்பி வந்த இந்த பெண் இப்ப தவிக்கிறா. இவளை பற்றி ஊர் என்ன பேசும்? இவ நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்கா. அப்பா ஏமாத்திட்டாரே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம், ஒருத்தரை ஏமாத்திட்டே இருக்கமே, வசதி வந்தா நாம் அவரை ஏமாத்திட்டோமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த பெண் புறப்பட்டு வந்தா. ஆனா இன்னைக்கு அவ நிக்கிற நிலைமையில இந்த ஊர் அவளை பழி சொல்லும். இத பார்த்துட்டு இருக்கே, இது உனக்கு நியாயமா? பலரும் பரவப்படுவாய், சடைமேல் மலரும் பிறை ஒன்று உடையாய். அதுவும் மலரும் பிறை, இந்த சந்திரன் அவர் தலையில இருக்குங்கிறதுக்கே ஒரு கதை உண்டு. தக்ஷன் சந்திரனை சாபம் கொடுத்துட்டான். தக்ஷனுடைய 27 பெண்களை சந்திரன் கல்யாணம் பண்ணிட்டான், நட்சத்திரங்கள். அதுல ரோஹிணி மேல மாத்திரம் அவனுக்கு பிரியம் அதிகம். மற்ற பெண்கள்லாம் போய் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார்கள், எங்களெல்லாம் இவன் கண்டுக்கிறதே இல்லை, ரோஹிணி கிட்ட மட்டும்தான் பேசுறான். அப்பாவுக்கு கோபம் வந்தது. ஏன் என்னுடைய மற்ற பெண்கள்லாம் என்ன குறை செய்தார்கள், உனக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கோங்கிற நினப்பு தானே சந்திரனுக்கு, அதனால கொஞ்சம் அழகு குறைச்சலா இருக்கிற இந்த பெண்கள் எல்லாம் நீ பார்க்கலையான்னு உன் அழகு தேய கடவுதுன்னு சாபம் கொடுத்தான். ஓடி போய் சிவபெருமான் காலில் விழுந்தான். கொடுத்த சாபத்தை நான் மாத்தல. இத்தனைக்கு பாருங்கள், தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்குமே ஒரு உரசல் உண்டு. ஆனாலும் அந்த சாபத்தை நான் மாத்த மாட்டேன். அந்த அப்பா கொடுத்த சாபம் நியாயமாவே இருக்கட்டும், அதை நான் மாத்த மாட்டேன். ஒன்னே ஒண்ணு, 15 நாள் தேஞ்சு போவ, அழகு குறையும், அப்புறம் 15 நாள் வளர்ந்துப்ப அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனம் கொடுத்து தன்னுடைய தலையிலேயே வைத்து, குறை இருக்கக்கூடிய சந்திரனை, முழுசா இருக்கிற சந்திரன் இல்ல, குறை இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து தன்னுடைய தலையில் வைத்துக் கொள்ள வேண்டும்னா, சாதாரணமா நாம பூஜையிலேயே என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு குறைவுபட்டதுன்னா அது பகவானுக்கு இல்லம்போம்.
ஆனா அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா குறைவான அந்த சந்திரனை தூக்கி தலையில வச்சுட்டார். அப்போ தப்பு பண்ணின சந்திரனுக்கு இல்லைன்னா சாபம் பெற்ற சந்திரனுக்கு நீ விமோச்சனம் கொடுத்தியே, இந்த பொண்ணு என்னப்பா பண்ணா? மருகல் புலரும் தனையும் துயிலாள் புடை போந்து அலரும் படுமோ அடியாள் இவளே. வழுவாள் பெருமான் கடல் வாழ்க என எழுவாள் நினைவாள் இரவும் பகலும். மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. இவ இங்க வந்து தங்கி இருக்காங்க போதே இவளை பத்தி என்ன தெரியறது தெரியுமா? வழுவாள் பெருமான் கடல் வாழ்க என. நல்ல மங்களமான கடல்களை அணிந்திருக்கிற உன்னை நினைத்து அவ தினம் என்ன பண்றா தெரியுமா? எழுவாள் நினைவாள் இரவும் பகலும். அவ விழிப்போடு இருக்கும் போதெல்லாம் இரவும் பகலும் உன்னை பத்தியே நினைச்சு நீ வாழ வேண்டும், சிவசிவா 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 சிவ வாழ்க நமச்சிவாய வாழ்கன்னு தான் அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவ உன் கையில வாழோடு இருக்கிறாயே, அந்த பெருமான் நீ எப்போதும் வாழ்க வாழ்கன்னு உன்னைத்தான் போற்றுகிறாள். உன்னை வாயார எப்போதும் போற்றுகிற அவளுக்கு இந்த மாதிரி ஒரு துன்பமா? மழு வாழ் உடையாய், கையில் மழுவையும் வாளையும் கொண்டவனே மருகல் பெருமானே தொழுவாள். உன்னை தொழுபவளுக்கு இப்படி ஒரு துயரத்தை கொடுக்கலாமா? அப்ப என்ன தெரிகிறதுனா, அந்த பெண் எப்போதும் சிவனை வணங்கக்கூடிய சிவபக்தை. அதை எப்படி சொல்றாருன்னா, அவர்கள் வந்து தங்கி இருக்கிற இடம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு வெளியில் புறப்பட்டு வந்தவர்கள் எங்க வந்து தங்கி இருக்கிறார்கள்? தனித்தனியாக தங்கி இருக்கிறார்கள்னா கோவில் மண்டபத்துல. அப்ப அவர்களுடைய சிந்தனையில எப்போதும் அந்த இறைவன் இருந்திருக்க வேண்டும். இறைவனை நம்பி வந்தவர்கள், உன்னை நம்பி வந்தவர்களை இந்த மாதிரி விட்டுடலாமா? உன்னைத்தானே அவள் இரவும் பகலும் துதிக்கிறாள். அப்படி துதிக்க கூடியவளை இப்படி விட்டு விட்டாயே, தொழுவாள் இவளை துயர் ஆக்கினையே. இலங்கைக்கு இறைவன் விலங்கல் எடுப்ப துலங்க விரல் ஊன்றலும் தோன்றலனாய் வலம் கொள் மதில் சூழ் மருகல் பெருமான் அலங்கல் இவளை அலர் ஆக்கினையே. இலங்கைக்கு இறைவன் ராவணன், விலங்கல்னா மலை, கைலாய மலையை தூக்கினானா இல்லையா? இலங்கைக்கு இறைவன் விலங்கல் எடுப்ப, கைலாய மலையை தூக்கினா துலங்க விரல் ஊன்றலும், அவனுக்கு புரிய வைக்கும்படியாக உன்னோட கால் விரலை வச்சு அப்படி ஒரு அழுத்து அழுத்தின, அந்த கால் விரலை ஊன்றினாய். அப்படி ஊன்றி அவனுக்கு புரிய வைத்தாயே. வலம் கொள் மதில் சூழ் மருகல் பெருமான், நல்ல அழகான மதில்கள் இருக்கக்கூடிய திருமருகலில் எழுந்தருளி இருப்பவனே அலங்கல் இவளை அலர் ஆக்கினையே. அலங்கல்னா மாலை, ஒரு நல்ல அழகான பூமாலையாக இருக்கிற இந்த பெண்ணை இப்படி தவிக்க வச்சுட்டியே. ஒரு அழகான மாலையாக இருப்பவள் இப்ப அப்படியே துன்பத்துல விழுந்து அந்த மாலை வாடி போன மாதிரி இருக்காளே, இவளை இந்த மாதிரி துன்பத்தில் ஆழ்த்தி விட்டாயே. அலங்கல் இவளை அலர் ஆக்கினையே. எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாதது ஓர் தீத்திரள் ஆயவனே. மரியார் பிரியா மருகல் பெருமான் அறியாள் இவளை அயர்வு ஆக்கினையே. 8வது பாட்டுல ராவணன் வருவான், வந்துட்டான். இப்ப 9வது பாட்டுல பிரம்மாவும் திருமாலும் வருவார்கள். எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாதது. ஒருத்தர் மேல தேடிட்டு போனார், எங்க ஜட்டாபாரத்தை தேட வேண்டும்னு ஒருத்தர் போனார், மேல சடையை தேடினார். ஒருத்தர் அடியை தேடினார். சடையும் அடியும் இருவர் தெரியாதது, 2 பேர் கண்ணுக்கும் தெரியல. அதுக்கு பதிலா என்ன? எரியார் ஓர் தீத்திரள், அப்படியே நெருப்பு பிழம்பா ஜோதி ஸ்தம்பமாக நின்றாய். அந்த தீத்திரளோட மேல எங்க இருக்கு கீழே எங்க இருக்குன்னு தானே பார்க்க போனார்கள். அவர்கள் 2 பேரும் போனது எப்போ? ஜோதி ஸ்தம்பம் நின்னுது. இந்த ஜோதி என்னது? இது ஒரே வெளிச்சமா இருக்கே, அக்னி. மேல என்ன கீழே என்ன? அந்த தீத்திரளின் அடியை முடியை தேடி போனார்கள். அப்போது அவர்களுக்கு நடுவில் ஜோதி ஸ்தம்பமாக நின்றவனே தீத்திரள் ஆயவனே. எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாதது ஓர் தீத்திரள் ஆயவனே. மரியார் பிரியா மருகல் பெருமான், உன்னோடு இருக்கிற அந்த அழகான பெண், அவளை நீ எப்போதும் பிரியாமல் இருப்பவன். இன்னொன்னு சொல்லலாம், மரியார் பிரியா அப்படிங்கறச்ச இந்த இடத்துல இந்த பூவுலக வாழ்க்கையை நீத்தவர்கள்.
மரித்து போதல் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, இந்த பூவுலக வாழ்க்கையை நீத்து உடலை துறந்தவர்கள், அவர்கள் தான் மரணம் அடைந்தவர்கள். உடல் தான் கீழே விழுந்ததே தவிர ஆன்மா அப்படியே தான் இருக்கு. மரியார் பிரியா, இந்த பூவுலக வாழ்க்கையை நீத்தவர்கள் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய காலடியில் பிரியாமல் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட மருகல் பெருமானே. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இந்த பிறவிக்கு அப்புறம் வேற பிறவி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டார். இங்கே மரணமடைந்தவர்கள் உன்னுடைய காலடியில் இருக்கிறார்கள். மரியார் பிரியா மருகல் பெருமான் அறியாள் இவனை அயர்வு ஆக்கினையே. இந்த இடத்துல அறியாள்ங்கிறது அறியாமை இல்ல, அந்த ரகரத்தை பார்க்கணும், அது இடையின ரகம். அரிது அப்படின்னா ரொம்ப ரேர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரேரா ஒரு பெண், ஏன்னா ஒரு நல்ல குணம், இவ்வளவு நல்ல குணம் இருக்கக்கூடிய ஒரு பெண் ரொம்ப ரேர் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரிதானவள், தர்மத்தின் நெறியிலே நிற்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண். வாழ்க்கையை சந்திக்கலாம், என்ன கஷ்டம் வந்தாலும் சந்திக்கலாம், ஆனா நியாயம் போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெண்ணா இருக்காளே, இந்த அரிதான பெண்ணுக்கு இப்படி ஒரு அயற்சியை தந்து விட்டாய். நீ ஏன் இந்த மாதிரி கொடுத்தா நியாயமா? அப்ப யார் நியாயத்தின் பக்கம் நிற்பார்கள்? நியாயத்தின் பக்கம் நிற்கணுங்கிறதுக்கு தான் இவ வந்தா. இவளுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்ததுன்னா இனிமே யாரும் நியாயத்தின் பக்கம் நிற்க மாட்டார்கள். அவளை போய் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி வச்சிருக்கியே, அறியாள் இவளை அயர்வு ஆக்கினையே, இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு துன்பத்தை தந்தாயே. அறிவில் சமனும் அலர் சாக்கியரும் நெறி அல்லன செய்தனர் நின்று உழல்வர் மரியேந்து கையாய் மருகல் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே. அப்பா, இந்த சமணர்களும் பௌத்தர்களும், சாக்கியர்ங்கிறது பௌத்தர்கள், அன்னைக்கே பார்த்தோம், இது அவருடைய காலத்துல கட்டாயம், அவர் அதை பாட வேண்டி வந்தது. அதுவும் கூட சமணத்தையோ பௌத்தத்தையோ அவர் தாக்கல. அவர் யாரை தாக்குகிறார்னா, சமணத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு பௌத்தத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு சில தவறுகளை செய்யக்கூடியவர்கள். அறிவு இல் சமன், அறிவில்லாமல் அவர்கள் செய்கிறார்கள். அறிவு இல்லாத சமணர்களும் அலர் சாக்கியரும், மற்றவர்களை பற்றி அலர் பேசக்கூடிய பௌத்தர்கள், அவர்களும் நெறி அல்லன செய்தனர். அவர்கள் ஏதோ தப்பு பண்ணுகிறார்கள், நின்று உழல்வார். நெறி இல்லாதது, தர்ம நெறிப்படி இல்லாதது, வேத நெறிப்படி இல்லாததெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு கஷ்டம் வருகிறது, அவர்கள் ஏதோ தெரிகிறார்கள், இருந்துட்டு போகட்டும். மரி ஏந்து கையாய், மரிங்கிறது இங்க மான், இளமையான மானை கையில் வைத்திருக்கக்கூடியவனே மரி ஏந்து கையாய் மருகல் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே. இது வரைக்கும் துன்பம் இருக்குன்னு பாடிண்டே வந்தவர் இப்ப என்ன சொல்லிட்டார்னா, இவளுடைய நிறையை நீக்கினாய் அப்படின்னா குறையையும் நீ போக்க வேண்டும். நெறியார் குழலி நிறை நீக்கினையே. இவளுடைய நிறை என்ன? இவளுடைய கற்பு, இவளுடைய பொறுமை, இந்த நிறையெல்லாம் இப்ப நீக்கி வச்சிருக்கியே, அதையெல்லாம் மாற்றி அவளுடைய குறையையும் நீ போக்க வேண்டும். இவ எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணாத இவளுக்கு ஏன் இந்த குறையை தருகிறாய்? நெறி அல்லன செய்தார், அவர்கள் ஏதோ திரிகிறார்கள், அவர்கள் ஏதோ சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள், அவர்கள் தவறு செய்கிறார்கள், போகட்டும். ஆனா இந்த பெண் என்னப்பா தப்பு பண்ணா? ஞானசம்பந்த பெருமான் பிறந்தார் சிரித்தார்னு சொல்லும் போதே சேக்கிழார் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், வேத நெறி தழைத்தோங்க. வித்தியாசங்க அதுதான். இந்த புறச்சமயங்களுக்கெல்லாம் அவைதீக சமயங்கள்னு பேரு. நான் வைதீக, வைதீகன என்ன அர்த்தம்? வேதத்தை நம்புவதெல்லாம் வைதீகம், வேதத்தின் உயர்வை நம்பாதது அவைதீகம். சைவம் வைஷ்ணவம் இது எல்லாமே வேதத்தை நம்புபவை. வேத நெறி தழைத்தோங்க, வேதத்தினுடைய நெறியில் வேதத்தினுடைய முறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதைத்தான் இன்சிஸ்ட் பண்ணுகிறார்கள் திரும்ப 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 இந்த பதிகங்கள்ல. அதனாலதான் புறச்சமயத்தை சேர்ந்தவர்கள் இந்த வைதீக நெறியை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் ஏதோ செய்கிறார்கள். அது இருக்கட்டும், ஆனால் வைதீக நெறியை ஏற்றுக்கொள்கிற இந்த பெண்ணுக்கு ஏன் நீ இப்படி ஒரு துன்பத்தை தந்தாய்? வய ஞானம் வல்லார் மருகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால்
இயல் ஞான சம்பந்தன் பாடல் வல்லார் வியன் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. 10வது பாட்டுல சமணர்களை பௌத்தர்களை சொல்லுவார். 11வது பாட்டு பலஸ்ருதியாக இருக்கும். வய ஞானம் வல்லார். இறைவனுக்கு 8 குணங்கள்னு கணக்கு. எண்குணத்தான் அப்படின்னு வள்ளுவரும் பாடுவாரா இல்லையா? அந்த 8 குணங்கள்ல ஒரு முக்கியமான குணம் என்னன்னா தன் வயத்தன் ஆதல். தன் வயத்தன் அப்படியே அந்த ஆத்ம ஞானத்தில் ஆத்ம அனுபவத்தில் தட்சிணாமூர்த்தி அப்படித்தானே இருக்கார். அந்த ஆத்ம சாட்சாகாரத்தில் இருக்கக்கூடிய தன்மை. அப்படிப்பட்ட வய ஞானம் வல்லார். நீ ஆத்ம சாட்சாகாரத்துல இருக்கிறவன். மருகல் பெருமானே, நீ ஆத்ம சாட்சாகாரத்தில் நிற்கக்கூடியவன். உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால். எது உயர்வான ஞானம் என்பதை உள்ளத்திலே தெரிந்து வைத்திருப்பதால் அதை தெரிந்த ஞான சம்பந்தன் சொல்லக்கூடிய இந்த பாடல்கள். ஏது உண்மையான ஞானம் என்பது ஞான சம்பந்தனுக்கு புரிந்துவிட்டது. அந்த ஞான சம்பந்தன் அந்த உண்மையான ஞானத்தை சொல்லுகிறான். ஏதோ இன்னைக்கு கிடைக்கிற ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட், இன்னைக்கு கிடைக்கிற வசதி, இன்னைக்கு கிடைக்கிற அதிகாரம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்திருந்ததுன்னா, இந்த அவைதீக சமயங்கள் அரசர்களை பிடித்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரியான விஷயங்கள் தான். they caught hold of the kings. அப்ப என்னாச்சு? அரசர்களுடைய அந்த ஆதிக்கம், அரசர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், ராஜ்யம், வசதி, அதெல்லாம் அங்க கண்ட்ரோல்ல இருந்தது. அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உண்மையான ஞானம் என்னங்கிறது இங்க இருக்கு. அந்த ஞானத்தை உணர வேண்டும். உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால். உள்குதல்னா நினைத்தல். உன்னுடைய திருவடியை நினைத்தலால் இயல் ஞான சம்பந்தன் பாடல் வல்லார். உன்னுடைய திருவடியை நினைத்து இந்த பாடல்களை யார் பாடுகிறார்களோ வியன் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. அவர்களுக்கு எப்போதும் இந்த உலகத்தில் நல்ல புகழ் இருக்கும். ஏதோ அரசன் பக்கத்துல இருந்தா க்ளோஸ் டு த பவர் சென்டர் நமக்கு புகழ் கிடைக்கும்னு நினைத்துத்தானே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லை. உண்மையான புகழ் இதன் வழியாக கிடைக்கும்னு இதற்கு பலஸ்ருதி பாடினார். அந்த திருமருகல் மங்கைக்கும் அந்த இளைஞனுக்கும் பேரே தெரியாது, இன்னை வரைக்கும் தெரியாது யாருக்கும் அந்த பேர். அந்த இருவருக்கும் அவரே திருமணம் நடத்தி வைத்தார். இந்த திருமண ஓவியம் அந்த கோவில்ல இருக்கு. அந்த 2 பேருக்கும் திருமணம் நடத்தி வைத்தார். பக்கத்துல நின்று ஞானசம்பந்த பெருமான்னு இந்த ஓவியம் திருக்கோயிலில் காணப்படுகிற ஓவியம். திருமருகல் திருக்கோயில் வாசல்லையே போட்டிருக்கும். திருமண தடை நீங்கும் ஸ்தலம் அப்படின்னு அங்கேயே போட்டிருப்பார்கள். திருமண தடைகள் நீங்கும், நோய் நீங்கும், விஷம் தணியும். யாராவது பகைவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கல் செய்வார்கள், துன்பம் கொடுப்பார்கள் என்றால் அந்த பகையும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம் இந்த திருமருகல் திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை இப்போது எல்லோருமாக சேர்ந்து சொல்லுவோம். ஷடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விடுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. சிந்தாய் எனுமால் சிவனே எனுமால் முந்தாய் எனுமால் முதல்வா எனுமால் கொந்தார் குவளை குலவும் மருகல் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே. அறையார் கடலும் அடல்வாய் அறவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மருகல் மகிழ்வாய் இவளை இறையார் வளை கொண்டு எழில் வவ்வினையே. ஒலிநீர் சடையில் கரந்தாய் உலகம் வலினீ திரிவாய் பழியில் புகழாய் மலிநீர் மருகல் மகிழ்வாய் இவளை மெலிநீர்மயள் ஆக்கவும் வேண்டினையே. துணி நீலவண்ணம் முகில் தோன்றியன்ன மணி நீலகண்டம் உடையாய் மருகல் கனி நீல வண்டார் குடலாள் இவள் தன் அணி நீல ஒன்கண் அயர்வு ஆக்கினையே. பலரும் பரவப்படுவாய் சடைமேல் மலரும் பிறை ஒன்று உடையாய் மருகல் புலரும் தனையும் துயிலாள் புடை போந்து அலரும் படுமோ அடியாள் இவளே. வழுவாள் பெருமான் கடல் வாழ்க என எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயர் ஆக்கினையே. இலங்கைக்கு இறைவன் விலங்கல் எடுப்ப துலங்க விரல் ஊன்றலும் தோன்றலனாய்
வலம்கொள் மதில் சூழ் மருகல் பெருமான் அலங்கல் இவளை அலராக்கினையே எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாதது ஓர் தீத்திரள் ஆயவனே மரியார் பிரியா மருகல் பெருமான் அறியாள் இவளை அயர்வு ஆக்கினையே அறிவில் சமணும் அலர் சாக்கியரும் நெறியல்லன செய்தனர் நின்று உழல்வார் மரியேந்து கையாய் மருகல் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே வயர் ஞானம் வல்லார் மருகல் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால் இயல் ஞான சம்பந்தன் பாடல் வல்லார் வியல் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, நாளை ஒரு 10 நிமிடம் முன்னதாகவே தொடங்குகிறோம். பல நிகழ்ச்சிகள் அரங்கத்திலேயும் இருப்பதனால் சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நாம பண்ண வேண்டியிருக்கு. 7:20க்கே நாளை தொடங்குகிறோம். சற்று முன்னதாக முடிக்க இருக்கிறோம். நாளைய பதிகம் வாசி தீரவே காசு நல்குவீர். வழக்குகள் நீங்கவும் தனம் பெருகவும் வசதிகள் பெருகவும் வழி செய்யக்கூடிய பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். 2 பதிகங்களின் பிரிண்ட் அவுட்ஸ் இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கு, கொடுத்துருவாங்க. இன்றைய பதிகமும் நாளைய பதிகமும் நாளைக்கு அந்த பிரிண்ட் அவுட்ஸ் கிடைக்கும். நன்றி.